அக்காக்காரி வந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க அம்மா கன்சீவ் ஆயிருக்காங்க. ஹீரோயினும் பிறந்திருக்கா. ஆனா ஹீரோயின் பிறந்ததுல இருந்து இவ மேலதான் அதிகமா அவங்களுக்கு பாசம் இருக்குன்ற மாதிரி அக்காக்காரிக்கு நினைப்பு. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, என் மேல அவங்க பாசம் அதிகமா வச்சிருந்ததை விடவும் உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. உன் மேல இருந்த அக்கறையில தான் அவங்க உன்னை கண்டிப்பாங்களே தவிர அப்பாவும் அம்மாவும் உன்னதான் ரொம்பவும் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் அக்காக்காரிக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. எனக்கு எப்படி அவங்க வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. உயிருக்கு உயிராக நான் பல வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவனை அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் நானே அவங்களுக்கு ஆசையா சமைச்சு போட்டேன். சமைச்சும் போது அதுல கொஞ்சமா விஷத்தையும் போட்டேன்னா சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நீ ஒருத்தி தான். ஆனா உன்னை நான் அதுக்குள்ள சாகடிக்க மாட்டேன். உன்னால எனக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் டீல் வந்து ஒப்பந்தம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போற. அதுக்காக தான் உனக்கு ட்ரக் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஒரே ஒரு நாள் நான் சொல்ற இடத்துக்கு நீ போயிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கா. எங்க இருக்கோன்னே தெரியலையே, என்ன பண்ணுது, எனக்கு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவ தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு ட்ரக் கொடுத்துட்டு வந்து இங்க படுக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள தான் வரான். அவனுக்குமே யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணுது, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பவும் தடி மாறி ஹீரோயின் அங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாளா. அப்ப ஹீரோ பாத்துறான். யார் நீ, எதுக்காக இங்க இருக்க, நீ எப்படி என் ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வந்து ஹீரோயின் மேல வருது. இந்த ஸ்மெல் எப்படி உன் மேல வருது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, நீயா தான் இந்த ரூம்குள்ள வந்த, ஆனா உன்னால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே ட்ரக்ல இருக்கிறதுனால ஒருத்தர் யாருன்னு தெரியாமே ஒன்னா இருக்காங்க. இது எல்லாமே வந்து அக்காக்காரியோட பிளான் தான். ஆக்சுவலா இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு வந்து குழந்தையே பிறக்காது. ஹீரோவை வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டாளா. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக ஹீரோவோட ஃபேமிலி ஒரு குழந்தை இல்லைன்னா நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவள் கன்சீவ் ஆகிடுவா. அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு இவளை கொண்டுடலாம் அப்படின்றது தான் பிளானு. அதே மாதிரி கரெக்டாக 10 மாதம் கழித்து நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைய அக்காக்காரி பிடுங்கிட்டு வந்து வச்சுட்டு, இன்னுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறா. அதுக்கும் உடனே ஹீரோ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அவனோட குழந்தை தானே, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துடுது. எனக்கு பொண்ணுங்கன்னாவே சுத்தமாக பிடிக்காது, நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. இது